வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிக் ஃபார் நீட் ஜேஇக்கு ட்ரிக்ஸ் டு சால்வ் பாண்ட் லென்த் கொஸ்டின்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு பாண்ட் லென்த் கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்தா அதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தட் நமக்கு பாண்ட் லென்த்னா என்னன்னு தெரியணுங்க. பாண்ட் லென்த்னா என்னங்க? பாண்ட் லென்த் இட் இஸ் நத்திங் பட் an average distance between the nuclei of two bonded atoms. அவ்வளவுதான். ரெண்டு bonded atoms-க்கு இடையில இருக்கக்கூடிய நியூக்ளியை இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது பாண்ட் லென்த் அப்படின்றோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி ஒரு ஆட்டம் எடுத்திருக்கோம். சரிங்களா? இது பக்கத்துல இப்படி ஒரு ஆட்டமோட பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்ப இந்த நியூக்ளியனுடைய டிஸ்டன்ஸ்க்கும் இந்த நியூக்ளியனுடைய டிஸ்டன்ஸ்க்கும் அப்ப ரெண்டு சென்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ நியூக்ளியை ஆஃப் பாண்டட் ஆட்டம்ஸ் அதான் என்னது பாண்ட் லென்த் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது பாண்ட் லென்த் அப்படின்றாங்க. புரியுதா? பாண்ட் லென்த் அப்படின்றோம். இது புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதா? ரைட். ஓகே, இப்போ பாண்ட் லென்த் பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ பாண்ட் லென்த்துக்கும் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ பாண்ட் லென்த்துக்கும் பாண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் என்ன சார் ரிலேஷன்ஷிப்பு பார்க்கலாமா? பாருங்களேன், இப்போ ஒரு கார்பன் ஃப்ளூரின் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஒரு கார்பன் குளோரின் எடுத்திருக்கேன், ஒரு கார்பன் புரோமின் எடுத்திருக்கேன், கார்பன் அயோடின் எடுத்திருக்கேன். இந்த நாலுல எதனுடைய பாண்ட் லென்த்து அதிகமாக இருக்கும், யாரோட பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும் பார்க்கலாமா? பாருங்க, இப்போ நான் இதை கார்பன் வச்சுக்கிறேங்க. இது கார்பனுடைய சைஸ். அப்போ ஃப்ளூரின் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரியா? ரைட். குளோரின் அப்போ அங்கேயும் கார்பன் தான் இருக்கு. குளோரினுடைய சைஸ் கொஞ்சம் பெருசு. ஃப்ளூரினோட கம்பேர் பண்ணும்போது குளோரினோட சைஸ். இங்கே கார்பன் அதே சைஸ் தான், பட் புரோமின் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கரெக்டா? அயோடின் இங்கேயும் கார்பன் தான், பட் இங்கே அயோடினுடைய சைஸ் ரொம்ப பெருசு. புரியுதா? ரைட். அப்போ இவர் கார்பன், இவர் ஃப்ளூரின். இங்கே கார்பன் குளோரின், இங்கே கார்பன் புரோமின், இங்கே கார்பன் அயோடின். கரெக்டா? இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதான் என்ன சொன்னோம், பாண்ட் லென்த்னு பார்த்தோம். இங்கே கரெக்டா? பாண்டட் ஆட்டம்ல ரெண்டு நியூக்ளியேக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் பாண்ட் லென்த்னு பார்த்தோம். அப்போ இங்கே பாருங்க, இந்த இதனுடைய சென்டர் இதனுடைய சென்டர், அப்போ இதனுடைய சென்டர் இதனுடைய சென்டர். அப்போ யாருக்கு பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கு? இந்த நாளில் யாருக்கு பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கு? அப்போ கார்பன் அயோடினுக்கு தான் பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கு. பாண்ட் லென்த் அதிகம்னா அதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா முடியாதா? பாண்ட் லென்த் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியுமா முடியாதா? ஈஸியாக பிரேக் பண்ணலாம். கரெக்டா? ஏன்? பிகாஸ் இது ஏன்னா இங்கே கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போது ஈஸியாக பிரேக் ஆகிடும். புரியுதா? ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாண்ட் லென்த் அதிகம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுக்கலாம். சரியா? ரப்பர் பேண்ட் வச்சுட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு ஸ்டேஜில் என்ன கட் ஆகிடும். எப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடுது. அதே தான் இங்கேயும். சரியா? அப்போ பாண்டு அப்போ ரெண்டு ஆட்டம் இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா தட் மீன்ஸ் பாண்ட் லென்த் அதிகமாச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிடும். புரியுதா? அப்போ இங்கே சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். சரிங்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரியா? பாண்ட் லென்த்தும் பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே பாண்ட் லென்த் அதிகம், சாரி இங்கே பாண்ட் லென்த் அதிகம், அப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மி. இங்கே பாண்ட் லென்த் கம்மி, பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம். புரியுதா? அப்போ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். புரியுதா? அப்போ இங்கே பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கு, அப்போ இது ஸ்ட்ராங்கான பாண்டு. புரியுதுங்களா? அப்போ பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பாண்ட் லென்த் வச்சு நம்ம சொல்லிடலாம். புரியுதா? ரைட். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ சேம் ஆட்டம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பனுக்கும் கார்பனுக்குமான சிங்கிள் பாண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதே கார்பனுக்கும் கார்பனுக்குமான டபுள் பாண்ட் அப்படி வச்சுக்கிறோம். இங்கே கார்பனுக்கும் கார்பனுக்குமான ட்ரிபிள் பாண்ட் இப்படி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மூணு கேஸில் யாருக்கு பாண்ட் லென்த் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 147 பிகோமீட்டர். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 134 பிகோமீட்டர் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 பிகோமீட்டர் தான். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாண்ட் லென்த் யாருக்கு அதிகம்? இவருக்கு தான் அதிகமாக இருக்கு. பாண்ட் லென்த் அதிகம்னா பாண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கான பாண்ட் எது? இவர் தான் ஸ்ட்ராங்கான பாண்ட். புரியுதா? அப்போ டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு அப்படின்னு போக பாண்டினுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அப்போ பாண்ட் லென்த் என்ன ஆகிட்டு இருக்கும்? குறைஞ்சிருச்சு. புரியுதா? பாண்ட் லென்த்து
குறைஞ்சிருச்சு. இது நீங்கள் வேறு மாதிரி கூட சொல்லலாம். பாருங்களேன், இப்போ இந்த கார்பனுக்கும் கார்பனுக்குமான பாண்ட் எப்படி இருக்குது? sp3 இருக்குது. கரெக்டாக? இங்கே கார்பனுக்கும் கார்பனுக்கு பாண்டு sp2 இருக்குது. இங்கே sp இருக்குது. அப்போ மோர் எஸ் கேரக்டர் வந்துச்சு அப்படின்னாலும் மோர் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? ஏன்னா பாண்ட் லென்த் கம்மியாயிடுச்சு. ஏன்னா மோர் எஸ் கேரக்டர் எப்படி சொல்கிறோம்? இங்கே டோட்டலாக 4 ஆர்பிட்டல் இருக்குது. கரெக்டாக? ஒரு எஸ் 3 பி இருக்குது. சரியா? டோட்டல் அதாவது 100 வச்சுக்கலாம், டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் 4. அப்போ 25% என்ன வருது? எஸ் கேரக்டர் வருது. ஒரு பார்ட் 25%, மீதி 3 பார்ட் யாருக்கு? பீக் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே 100 டிவைட் பை 3 தான். அப்போ எஸ்ன்னு எவ்வளவு? 33.33% இருக்கும். புரியுதா? எஸ்பி அப்படின்னு எடுத்துட்டா 100 டிவைட் பை 2 ஆர்பிட்டல்ஸ் தான். அப்போ 50% எஸ் இருக்கும், 50% என்ன இருக்கும்? பி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எஸ்னுடைய கேரக்டர் பாருங்க, 25லேருந்து 33 ஆகுது, 33லேருந்து 50 ஆயிடுச்சு. அப்போ எஸ் கேரக்டர் அதிகமானாலும் என்ன ஆகும்? பாண்ட் லென்த்து குறையும். புரியுதா? பாண்ட் லென்த் குறையும். பாண்ட் லென்த் குறைஞ்சா பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிக் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாண்ட் லென்த் சரிங்களா is inversely proportional to bond strength. புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம். சரியா? எடுத்தீங்களா? ரைட். அப்போ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இப்போ நம்ம இது மட்டும் பார்த்துக்கலாம். அந்த ஒரு ட்ரிக் மட்டும் அங்கே எழுதியிருக்கேன். சரியா? ரைட். ஓகேங்க, இப்போ இப்படி சொல்லிட்டோம். சரியா? ரைட். இப்போ அடுத்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ரெசோனன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரெசோனன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அவ்வளோதான். அப்போ மோர் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். சரிங்களா? மோர் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். புரியுதா? மோர் ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாண்டாக இருக்கும்னு அர்த்தம். பாண்ட் லென்த் கம்மினா அர்த்தம் ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ரைட். அப்போ ரெசோனன்ஸ் அதிகம்னாலும் பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும். அப்போது இங்கே ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் ட்ரிக்கு. ரெண்டாவது ட்ரிக் என்ன சொன்னோம்? Resonance is inversely proportional to bond length. புரியுதுங்களா? ரைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இது ரெண்டாவது ட்ரிக். இப்போ இந்த ரெண்டு ட்ரிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாண்ட் லென்த்துக்கு ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ரைட். கவனிங்க. அப்போ ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் அப்படின்னா பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஒரு CH3 CH2 Cl இப்படி ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கோம். இது ஒன்றாவது மாலிக்யூல். ரெண்டாவது மாலிக்யூல் என்ன அப்படின்னா CH3 CH2 டபுள் பாண்ட் CHCl இப்படி ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். மூணாவது மாலிக்யூல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்படி ஒரு மாலிக்யூல் எடுத்திருக்கேன். 1 2 இங்கே வந்து Cl இப்படி எடுத்திருக்கேங்க. சரியா? இந்த மூணுல யாருக்கு பாண்ட் லென்த் கம்மி அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். அப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? வெரி வெரி சிம்பிள். அப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த் பாண்ட் லென்த் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரியா? இதை வச்சு ஸ்ட்ரென்த் கூட கேட்கலாம். அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக். சரியா? அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே குளோரின்ல 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இங்கே கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஏதாவது ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கு டபுள் பாண்ட் இருக்கா? இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்கு? இந்த கார்பனுக்கும் இந்த ஹாலஜனுக்குமான பாண்ட் எப்படி இருக்கு? பியோர் சிங்கிள் பாண்டா இருக்கு. பியோர் சிங்கிள் பாண்டா இருக்கு. அப்போ பியோர் சிங்கிள் பாண்ட் அப்படின்னா மோர் பாண்ட் லென்த். அவ்வளோதான். பாண்ட் லென்த் அதிகங்க. அவ்வளோதான். சரியா? ஃபர்ஸ்ட் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. சரியா? பாண்ட் லென்த் அதிகம் பிகாஸ் ஆஃப் பியோர் சிங்கிள் பாண்ட். ஓகேயா? ரைட். இந்த கேஸ்ல பாருங்க 1 2 3 4 5 6. அப்போ இவர் என்ன பாருங்க கான்ஜுகேஷன்ல இன்வால்வ் இருக்கு. ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கு பாருங்க. அப்போ இவர் இங்கே எலக்ட்ரானை கொடுத்தாருன்னா இவர் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவார். அப்போ எனக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னு பாருங்க. CH2 இங்கே மைனஸா? ரைட். இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும். இங்கே CH ஆகிடும். இங்கே டபுள் பாண்டு. இங்கே Cl எலக்ட்ரானை கொடுத்தனால குளோரின் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ there are 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்வால்வ் ஆகிடும். அப்போ இங்கே நோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், நோ ரெசனன்ஸ். புரியுதா? இங்கே 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த கேஸ் பாருங்க,
இந்த கேஸ் மூணாவது கேஸ் பார்ப்போமா? பாருங்கள், மூணாவது கேஸ் எப்படி இருக்குது? அதாவது இங்கே குளோரின் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு. கரெக்டாக? அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார்? எலக்ட்ரான் இப்படி கொடுப்பாரு, 5 பாண்ட் ஆகிடும் கார்பனுக்கு. இந்த ஷிஃப்ட்லாம் நமக்கு தெரியும். கரெக்டாக? இவர் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தாருன்னா இந்த கார்பனுக்கு 5 பாண்ட் ஆகிடும். உடனே இது எலக்ட்ரான் இங்கே கொடுத்துரும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு இப்படி ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பாருங்கள், அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துருச்சா? சிஎல்ல, ஏன்னா இந்த எலக்ட்ரான் கொடுத்தா டபுள் பாண்ட் ஆயிடுச்சு. எலக்ட்ரானை கொடுத்தனால குளோரின் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, அப்படியே இருக்குது, சேஞ்ச் இல்லை. இவர் வந்து எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறாரு, அப்போ இங்கே மைனஸ் சார்ஜ் கிடச்சிச்சு. கரெக்டாக? இது ஒரு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அடுத்த கேஸ் பாருங்கள், இவர் என்ன பண்ணுவார்? இவர் எலக்ட்ரான் இங்கே கொடுத்தாருனா இவர் எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவார். ஸோ தென் வாட் ஐ வில் கெட்? கவனிங்க, அப்போ அதே இங்கே டபுள் பாண்டு சிஎல் ப்ளஸ் தான், அப்படியே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, ஒரு எலக்ட்ரான் கொடுத்தனால இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு. அப்போ இங்கே 1வது ஸ்ட்ரக்சர், 2வது ஸ்ட்ரக்சர், 3வது ஸ்ட்ரக்சர், 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ காம்பவுண்ட் 1க்கு 0 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், காம்பவுண்ட் 2க்கு 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், காம்பவுண்ட் 3க்கு 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தெரியும், மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். யாருக்கு மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு? 3வது காம்பவுண்டுக்கு தான் இருக்கு. அப்போ இவருக்கு தான் பாண்ட் லென்த் கம்மி. புரியுதா? சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ பாண்ட் லென்த்து யாருக்கு கம்மியாக இருக்கோ அவர் வந்து மோர் ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பார், அல்லது மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவரு பாண்ட் லென்த் கம்மியாக இருப்பார். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ ஆர்டர் எப்படி எழுதலாம்? அப்போ எப்படி எழுதணும்னா அதிகத்துலேருந்து கம்மிக்கு போகணும். அப்போ பாண்ட் லாங் பாண்ட்லேருந்து ஷார்ட்டர் பாண்டுக்கு போகணும். அப்போ 1வதுக்கு வந்து எப்படி இருக்கு? சிங்கிள் பாண்ட் தான், நோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். நோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்னா பாண்ட் லென்த்தில் பிரச்சனை சேஞ்ச் இருக்காது. 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் என்ன இருக்கும்? பாண்ட் லென்த்து கம்மியாயிடும். கரெக்டாக? பாண்ட் லென்த் கம்மியாயிடும்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். அவ்வளோதான். சரியா? அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே பார்ஷியல் டபுள் பாண்ட் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது, இங்கே 1 2 இடத்துல இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக் வந்துருச்சு இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இடையில. புரியுதுங்களா? இப்போ கொஸ்டினே அதான், இந்த கார்பனுக்கும் ஹாலஜனுக்கும் இடையில டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக்கு எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். சரியா? அப்போ இங்கே பாருங்க, 3வதுல இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போ பாண்ட் லென்த்து அதுதான் ஆர்டர். புரியுதுங்களா? பாண்டு லென்த்து ஆர்டர். அப்போ பாண்ட் லென்த்து 1ல் அதிகம், 2ல் கம்மி, 3ல் ரொம்ப கம்மி. ஏன்னா 3 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா 2 இடத்துல இங்கே பாருங்கள் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக் வந்துருச்சு. புரியுதா? அதனால அது எப்படி இருக்கும்? மோர் வாட் இஸ் தட் ஸ்டேபிளாக இருக்கும், மோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பாண்ட் லென்த் கம்மி. பாண்ட் லென்த் கம்மினா பாண்ட் லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். அப்போ பாண்ட் லென்த் கம்மினா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். புரியுதா? அப்போ ஸ்ட்ரென்த்தையும் சொல்லிடலாம், அதே மாதிரி பாண்ட் லென்த்தையும் இங்கேயும் டிட்டர்மைன் பண்ணிடலாம். புரியுது இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். அடுத்து கவனிங்க. இதே மாதிரி ஒரு மாலிகுல் எடுத்துக்கலாம். CH3 CH2 OH, இப்படி ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். CH2 டபுள் பாண்ட் CHOH சேம். சரியா? ரைட். அடுத்து இந்த கேஸ் பாருங்க, இப்படி கொடுத்துருக்கேன். 3வது என்ன அப்படின்னா இங்கே எழுதிடலாம். 3வது இங்கே என்ன அப்படின்னா 1 2 3 இங்கே OH, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ யாருக்கு பாண்ட் லென்த் ரொம்ப கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. கம்மி, அதாவது கார்பன் OH பாண்ட் லென்த் எங்க கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். சரியா? which has lower bond length between carbon and oxygen. புரியுதா? ரைட். அப்போ இங்கே பாருங்க, லோன் பேர் இருக்கு, ஆனால் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகாது. அப்போ இங்கே நோ ரெசோனன்ஸ். கரெக்டா? நோ ரெசனன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தாலும் யூஸ் இல்லை. ஆனால் இங்கே பாருங்க 1 2 இங்கே எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும்? இவர் இங்கே எலக்ட்ரான் கொடுத்துருவார். அப்போ என்ன கிடைக்கும்? ஐ காட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ இங்கே CH2 இந்த எலக்ட்ரான் இங்கே போனாலும் இங்கே மைனஸ் சார்ஜ். கரெக்டாக? இங்கே மைனஸ் சார்ஜ் கிடச்சிரும். இங்கே சிங்கிள் பாண்ட் ஆகிடும். இங்கே CH டபுள் பாண்டு OH, இது மேலே பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுத்தனால அவர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. புரியுதா? அப்போ 2 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்கே நோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். பட் இந்த கேஸில் பாருங்க, அதாவது இங்கே OH, இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட், இங்கே ஒரு பாண்ட். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? எலக்ட்ரான் இப்படி டொனேட் பண்ணார்னா இவர் இங்கே ஷிஃப்ட் பண்ணுவார். அப்போ எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இங்கே கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ இங்கே டபுள் பாண்டு OHன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் எலக்ட்ரான் கொடுத்ததுனால ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் போட்டோம். அப்போ கார்பனுக்கு 5 பாண்டாவது எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ். உள்ள மீதி 2 பாண்டு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. புரியுதா?
அடுத்த கேஸ் இவர் இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணாருன்னா இவர் இங்கே கொடுத்துருவாரு. அப்போ என்ன கிடைக்கும்? அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிரும். அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட். அப்போ இங்கே ஒரு டபுள் பாண்டு OH ப்ளஸ், அவ்வளோதான். சரியா? அடுத்த கேஸ் நடக்கும், இவர் இங்கே எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணார்னா இவர் இங்கே எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணுவார். என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ வாட் ஐ வில் கெட், எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது இங்கே டபுள் பாண்டு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட், இந்த இடத்துல டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்டு OH, இங்கே ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் சார்ஜ். புரியுதா? அப்போ அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில டபுள் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. 1 2 3 ஸ்ட்ரக்சரில் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து பாருங்க, அடுத்த ரெசனேட்டிங் இவர் இங்கே எலக்ட்ரான் கொடுத்தாருன்னா இவர் இங்கே எலக்ட்ரான் ஷிஃப்ட் பண்ணிடுவார். ஸோ தென் வாட் ஐ வில் கெட் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ் 1 2 3, இங்கே OH. புரியுதுங்களா? அப்போ இது 1வது ஸ்ட்ரக்சர், இது 2வது ஸ்ட்ரக்சர், இது 3வது ஸ்ட்ரக்சர், இது 4வது ஸ்ட்ரக்சர், இது 5வது ஸ்ட்ரக்சர். புரியுதா? அப்போ 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு. எவ்வளோ இருக்கு? 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இதுக்கு நோ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இது காம்பவுண்ட் 1, இது காம்பவுண்ட் 2, இது காம்பவுண்ட் 3. சரிங்களா? அப்போ பாண்ட் லென்த் யாருக்கு கம்மின்னு கேட்டாங்க. யாருக்கு கம்மியா இருக்கும்? மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். மோர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் யார் இருக்காரோ அவருக்கு பாண்ட் லென்த் கம்மி. கரெக்டா? அப்படி பார்த்தா யாருக்கு கம்மி இருக்கிறதுலையே? 3வது காம்பவுண்டுக்கு ரொம்ப கம்மி பாண்ட் லென்த்து. சரிங்களா? அவருக்கு தான் இருக்கிறதுலே கம்மி. அப்புறம் 2வது காம்பவுண்டு, அதுக்கப்புறம் 1வது காம்பவுண்டு. ஓகே? அப்போ அதிகம்னு பார்த்தா யாரு? 1வது காம்பவுண்டு இது அதிகம், 2வது காம்பவுண்டு கம்மி, 3வது காம்பவுண்டுக்கு ரொம்ப கம்மி. புரியுதா? இப்படி தான் என்ன பண்ணோம், பாண்ட் லென்த் கொஸ்டின்ஸ் வந்துன்னா சால்வ் பண்ணணும். ஐ திங்க் ஸோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் க்ளீன், கோ க்ரீன். நன்றி, வணக்கம்.